வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது ஜிகே வீடியோ. ஜிகேல ஆல்ரெடி நம்ம பாலிட்டில இருக்க முக்கியமான லெசன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஹிஸ்ட்ரியில இருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஹிஸ்ட்ரியிலயுமே ஆல்ரெடி வந்து கிங்டம் எல்லாமே, அதாவது அந்த அரசுகள், பேரரசுகள் எல்லாமே முடிச்சாச்சு. ஒவ்வொன்னுக்கும் 2 பார்ட், 3 பார்ட், முகலாயருக்குலாம் 5 பார்ட் கூட இருக்கும். ஏன் அப்டின்னா, தெளிவா உங்களுக்கு எல்லா பாயிண்ட்ஸும் கவர் ஆகணும் அப்டிங்கிறதுக்காக. அதே மாதிரி ரொம்ப லென்த்தியாவும் ஒவ்வொரு லெசனும் 1 ஹவர், 1 1/2 ஹவர் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து ரொம்ப போரிங்கா இருக்கும் அப்டிங்கிறதுக்காக 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அத போய் நீங்க பார்த்து நோட்ஸ் எடுத்துட்டு இந்த லெசன்ஸ்க்கு வாங்க. ஹிஸ்ட்ரியில அடுத்து முக்கியமானதுன்னு பார்த்தா, 10த் ஹிஸ்ட்ரியில இருக்க லெசன்ஸ் எல்லாம். அதாவது ஒரு 7 லெசன் கிட்ட கவர் ஆகும். 6 லெசன் கிட்ட கவர் ஆகும். அந்த லெசன் எல்லாமே முக்கியமானது. அதுதான் இப்ப பார்த்துட்டுருக்கோம். ஆல்ரெடி ஒரு லெசன் நான் எடுத்துட்டேன். இது வந்து 10த்ல இருக்கிற 2வது லெசன். ஆக்சுவலா நம்ம எடுக்கிறதுல அது 2வது லெசன். ஆனா புக்ல 7த் லெசனா இருக்கும். வால்யூம் 2ல 7த் லெசனா இருக்கும். லெசனோட டைட்டில் இங்க எழுத மறந்துட்டேன். லெசனோட தலைப்பு என்ன அப்டின்னா, காலனியத்துக்கு காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் இயக்கங்களும் தேசியத்தின் எழுச்சியும். தேசியத்தின் எழுச்சியும். இல்ல தேசியத்தின் தோற்றமும். தோற்றமும் தான் புக்ல இருக்குன்னு நெனைக்கிறேன். தேசியத்தின் தோற்றமும். இதான் வந்து பாடத்தோட தலைப்புப்பா. நீங்க இத போட்டுக்கோங்க. இத நான் ஹெட்டிங்ல போடும்போது போட மறந்துட்டேன். இதான் வந்து டைட்டில். இந்த லெசன் தான் பார்க்க போறோம். இது வந்து வால்யூம் 2ல இருக்கு. 7த் லெசனா இருக்கும். ஓகே. ரொம்ப முக்கியமான லெசன். இப்போ இந்த லெசன் பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் என்ன குடுத்துருப்பாங்க அப்டின்னா, 1757 ஒரு பிளாசி போர் நடக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான போர். ஏன்னா, இந்த கிழக்கிந்திய கம்பெனி வந்து இந்தியாவுக்குள்ள வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கால ஊண்டிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே இந்த பிளாசி போர் தான். வருஷம் பாருங்க 1757. ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். 1757 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது யார் 2 பேருக்கு இடையில நடந்துச்சு இந்த போர் அப்டின்னா, சிராஜ் உத் தௌலாவுக்கும், கிழக்கிந்திய கம்பெனிக்கு இடையில நடந்தது தான் இந்த போர். இப்போ சிராஜ் உத் தௌலா ஏன் இவங்க 2 பேத்துக்கு இடையில சண்டை வந்துச்சு அப்டின்னா, இவரு ஒண்ணும் வாலண்டியரா போய் சண்டைக்கு இழுக்கல. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, இந்த சிராஜ் உத் தௌலாவோட படைத்தளபதியா இருந்தவர் தான் மீர் ஜாபர் அப்படிங்கிறவரு. இந்த மீர் ஜாஃபர் யாரும் கிடையாது. சிராஜ் உத் தௌலாவோட சித்தப்பாவே தான். ஒரு கட்டத்தில என்ன ஆயிருதுன்னா, அண்ணன் பையன் வந்து அவனுக்கு கீழ நம்ம கீழ இருக்கிறதா அப்படின்ற மாரி ஒரு எண்ணம் வந்து இவரு என்ன பண்ணுவாருன்னா, எப்படியாவது இந்த சிராஜ் உத் தௌலாவ வந்து தோற்கடிச்சுட்டு நம்ம ராஜாவாகணும்ன்ற ஆசை வந்துரும். அப்போ இவரு என்ன பண்ணுவாருன்னா, இந்த கிழக்கிந்திய கம்பெனியோட ஹெல்ப்ப கேட்கிறாரு. நீங்க எப்படியாவது வந்து போர் தொடுத்து சிராஜ் உத் தௌலாவ தோற்கடிச்சுட்டு என்ன வந்து ராஜாவாக்குங்க. உங்களுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் நான் பண்றேன். அப்படின்னு இவரு போய் சொன்ன உடனே எப்பயுமே நம்ம ஆளுகளுக்கு இதே தானே. நம்ம குடும்ப பிரச்சனைய வேற ஆளுகள்ட்ட வந்து ஒப்பிச்சு அவங்கள உள்ள இழுக்கும்போது தான் அது வேற மாரி பெரிய பிரச்சனையா மாறிரும். அப்படிதான் இவரும் போய் இவங்க ஹெல்ப்ப கேட்டதுனால என்ன ஆயிரும்னா, போர் நடக்கும். பிளாசி போர்ல கிழக்கிந்திய கம்பெனி ஜெயிச்சுரும். மீர் ஜாஃபரையே வந்து அ ராஜாவாவும் ஆக்கிருவாங்க. ஆனா என்னன்னா, இந்த மீர் ஜாஃபர் வந்து இவங்களுக்கு எல்லாமே முழுக்க முழுக்க இவங்க ராஜ்ஜியமாவும், கிழக்கிந்திய கம்பெனியோட ராஜ்ஜியமாவும், மீர் ஜாஃபர வந்து ஒரு பொம்மை மாதிரி இருக்க சொல்லுவாங்க. போக போக ஒரு காலகட்டத்தில அவருக்கே இது பிடிக்காது. எதுக்க ஆரம்பிப்பாரு. உடனே இவங்க சொல்லுவாங்க, "நான் பார்த்து தான் உன்ன ராஜாவாக்குனேன். நீ ஏன் என்ன எதுக்குறியான்னு" சொல்லி, ஒரு கட்டத்தில இவங்க 2 பேருமே ரொம்ப எதிரிகளாயிருவாங்க. மீர் ஜாஃபரும், கிழக்கிந்திய கம்பெனியும். இதே தான் ஆல்ரெடி பாபர் கேஸ்லயும் நடந்திருக்கும். சும்மா இருக்க மாட்டாப்புல, இப்ராஹிம் லோடிய தோற்கடிக்க சொல்லி, திலவர் கான் இவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, பாபர லெட்டர் போட்டு வர வச்சுருவாங்க. ஆனா, திலவ இவரு இப்ராஹிம் லோடிய கூட சண்ட போடுறதுக்கு முன்னாடியே அந்த லெட்டர் போட்ட எல்லாரையும் பாபர் போட்டு தள்ளிருவாரு. இந்த மாரி தேவையில்லாத விஷயம் தான். நம்மளா எங்கேயோ இருக்க எதிரிய கூப்பிட்டு, ஆ வந்து நம்மளுக்கு பிரச்சனை இழுத்துக்கிற மாரி. இவரும் அதே தான் பண்ணிருவாரு. இவருக்கும் அதே மாரி எதிரியா ஆயிருவாங்க அடுத்து. அது வேற கத. ஓகே. இப்ப என்ன ஆகும்னா, இந்த மீர் ஜாஃபர் வந்து பெரிய நவாபா ஆன பிறகு நெறைய பணம் உதவிகள் செய்வாரு. அப்படி இருந்தும் பத்தாதுன்னு கிழக்கிந்திய கம்பெனி இவர ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் தான் இவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பிடிக்காம போயிரும். அங்க வந்து ஜகத் சேத்துக்கள் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வட்டிக்கு பணம் குடுக்குறவங்க இருப்பாங்க.
இப்ப ஜகத் சேத்துக்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்பாங்க. வட்டிக்கு பணம் கொடுப்போரோட பேர் தான். இன்னொன்னு நீங்க இன்னொரு லெசன்ல படிப்பீங்க. லேவாதேவி அப்படின்னு சொல்லுவாங்க. லேவாதேவினாலும் வட்டிக்கு பணம் குடுக்குறவங்க தான். இவங்க ஒரு காலகட்டத்தில வட்டிக்கு பணம் குடுக்குறவங்களுக்கு இந்த பேரு. இவரோட சிராஜ் உத் தௌலா பீரியட்ல வந்து அவங்களுக்கு ஜகத் சேத்துக்கள்னு பேரு. 2க்கும் அர்த்தம் ஒண்ணு தான்ப்பா. வட்டிக்கு பணம் கொடுப்போர். அத தெரிஞ்சுக்கோங்க. இப்ப என்ன ஆயிருதுன்னா, வங்காளத்தோட நவாப் ஆன உடனே எவ்வளவு குடுக்குறாரு? கிட்டத்தட்ட 2,25,00,000 பிரிட்டிஷ்க்கு குடுக்குறாங்க. அந்த காலத்துல வெறும் 1 அணா, 2 அணா, நயா பைசாவுல இருக்கும்போது 2,00,00,000ன்னா எவ்வளோன்னு பாருங்க. 2,25,00,000 இந்த வட்டிக்கு பணம் குடுப்போர்ட்டயும் வாங்கி, கடன்லாம் வாங்கி குடுக்குறாரு. இவங்க என்ன பண்றாங்க, அந்த காசெல்லாம் கொண்டு போய் பிரிட்டனோட தொழில் புரட்சிக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க நாடோட டெவலப்மென்ட்‌டுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ச கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுல இருக்கு. இந்தியாவ ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அப்டின்னும்போது, இந்தியாவுக்காக அத பயன்படுத்துறதுக்காகலாம் அவங்க வாங்கல. அவங்க எதுக்கு வாங்குனாங்க அப்டின்னா, பிரிட்டனோட தொழில் புரட்சிக்கு. இத இங்க எழுதியிருக்கேன் பாருங்க டைட்டில்ல. லெசனோட டைட்டில தான் இங்க எழுதியிருக்கேன். என்ன பண்றாங்க இத பிரிட்டனோட தொழில் புரட்சிக்கு பயன்படுத்துறாங்க. அப்ப பிரிட்டிஷ் வந்து எந்த மாதிரி கொள்கைய ஃபாலோ பண்ணாங்க அப்டின்னா, எல்லையை விரிவாக்கும் கொள்கை. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ஆதிக்கத்தை இந்தியாவுல விரிவுபடுத்திக்கிட்டேவும், அவங்க வந்த வேலையும் பார்த்துட்டேவும் ஒரு பக்கம் அவங்களோட ஆதிக்கத்த விரிவுபடுத்திக்கிட்டே போறாங்க. வந்த உடனே வாலாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு பதுங்கி போற மாரி போவாங்க. அடுத்து ராஜாக்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு போர்ல காசாவும், ஆளாவும் உதவி பண்ற மாரி ஒவ்வொருத்தர் இதுலயும் தலையிடுவாங்க. ஒவ்வொருத்தர்ட்டயா தலையிடும்போது, அவங்க மூலமா ஒரு சில இடங்கள இவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் முழுக்க இந்தியா ஃபுல்லா அவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழ கொண்டு வந்து தான் நம்ம பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழ போனதே. சரி. இப்ப இந்த லெசன் எது பத்தினது அப்டின்னா, நம்ம எப்படி ஆங்கிலேயர்கள வந்து எதிர்க்கிறதுக்காக தமிழ்நாட்டுல என்னென்ன போராட்டங்கள்லாம் நடந்துச்சு, அப்டின்னு சொல்லி ஒரு லெசன்ல பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான். ஆனா இது வந்து ஆல் ஓவர் இந்தியா முழுக்க நடந்த கிளர்ச்சிகள். அதாவது குரூப்பா எதிர்த்திருப்பாங்க. நம்ம பார்த்தது வந்து எப்படி இருக்கும்னா, வேலு நாச்சியார், கட்டபொம்மன், பூலித்தேவன், தீரன் சின்னமலைன்னு சொல்லி தனித்தனியா எதிர்த்த ஒவ்வொருத்தர பத்தியும் பார்த்திருப்போம். ஆனா இதுல எப்படின்னா, ஒரு டீம் க பிரிட்டிஷுக்கு எதிரா அ உருவான புரட்சிகள். புரட்சினாலே ஒருத்தர் பண்ண முடியாது. ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் ஒரு சமயத்த சேர்ந்தவங்களோ, மதத்த சேர்ந்தவங்களோ, இல்ல ஏதோ ஒரு இனத்த சேர்ந்தவங்களோ நடத்தின இந்த கிளர்ச்சிகள தான் இந்த லெசன்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க. விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர் எதிர்ப்பு. ஏன் இவங்கலாம் வந்து இந்த போராட்டங்கள நடத்துனாங்க? அப்படின்னு இந்த இத வந்து ஒரு கொஸ்டினா கேட்டிருந்தாங்கப்பா லாஸ்ட் டைம். இத ஸ்டேட்மெண்ட்டா குடுத்துட்டாங்க. குடுத்துட்டு, இதுல எது வந்து வராது ரீசன் அப்படின்னு குடுத்துருந்தாங்க. இது எல்லாமே ரீசன் தான். இந்த மாரி கிளர்ச்சிகள் உருவாக காரணமான ரீசன்ஸ் வந்து, காலனியத்திற்கு முன்பு இருந்த நிலை வேண்டினர். இந்த காலனி ஆதிக்கம் வந்துச்சு இல்லையா? கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி வந்துச்சுல்ல உள்ள, அதுக்கு முன்னாடி எப்படி நாங்க இருந்தோமோ, எங்க ராஜாவுக்கு நாங்க கப்பம் கட்டிக்கிட்டு எப்படி எங்களுக்கு சுதந்திரம் இருந்துச்சோ, அது மாரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க. 2வது மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சிகள். நெறைய விஷயங்கள மாத்திட்டாங்க. கிழக்கிந்திய கம்பெனி வந்த உடனே. அதெல்லாம் எங்களுக்கு வேணாம். எப்படி இருந்துச்சோ, அது மாதிரியே எங்களுக்கு திரும்ப மறுசீரமைப்பு பண்ணுங்க எங்க ஏரியாவ. அப்படின்னு சொல்லி பிரச்சனை நடந்துச்சு. அடுத்தது சமய இயக்கங்கள். இந்த சமய விஷயங்கள்ல வந்து தலையிட்டு, அத வந்து மாத்துறதுக்கு முயற்சி பண்ணும்போது கோவப்பட்டு அதனால ஏற்பட்டது. சமூக கொள்ளைகள். நெறைய கொள்ளைகள வந்து எதிர்த்து நடந்தது. அப்புறம் மக்களின் கிளர்ச்சி. அதாவது இந்த சமூக கொள்ளையவே ஒரு போராட்டமா இவங்க பண்ணாங்க. கோபத்துல பிரிட்டிஷ்காரங்களோட எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறது, கிழக்கிந்திய கம்பெனியோடத, இந்த மாதிரி. அடுத்தது மக்களின் கிளர்ச்சி. மக்களின் கிளர்ச்சினாலே என்ன அர்த்தம் அப்டின்னா, தலைவர்கள் இன்றி திடீர்னு எழுதுற ஒரு கிளர்ச்சி தான் மக்கள் கிளர்ச்சி. இப்போ ஒரு ஆள் இருந்து, அவர் கைட் பண்ணி நம்ம போராட்டம் பண்ணுவோம், இவங்கள எதிர்ப்போம் அப்டின்னு சொல்லி பண்ணுனா, அது வேற. அது மக்கள் கிளர்ச்சி இல்ல. ஏதோ ஒருத்தர் தலைமையில பிளான் பண்ணி பண்ற ஒரு போராட்டம். ஆனா, திடீர்னு ஒரு இடத்துல கூடுனாங்க மக்கள் எல்லாம். ஏதோ ஒரு ரீசன்னால ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பெரிய பிரச்சனையாயி அது ஒரு கிளர்ச்சியா மாறிருதுல்ல. தலைவர்கள் இல்லாம சடனா. அது பேர் தான் மக்களின் கிளர்ச்சி. அப்புறம் ஜமீன்தார்கள் நிலப்பிரபுகளுக்கு கீழ் குத்தகை விட்டனர். இந்த நிலங்கள பூரா நிலப்பிரபுக்கள் கீழ குத்தகை விடவும், இந்த நிலப்பிரபுக்களோட ஆதிக்கம் அதிகமாயிருச்சு. அவங்க மக்கள வந்து நில வரின்னு சொல்லியும், நெறைய வந்து கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி ஜமீன்தார்களையும், நிலப்பிரபுக்களையும் எதிர்த்து நெறைய போராட்டம் நடந்துச்சு. அடுத்து சமய தலைவர்களே பெரும்பான்மை கிளர்ச்சிக்கு காரணமா இருந்தாங்க. இந்த மாதிரி நடந்த கிளர்ச்சிகளுக்கு
மக்கள் கிளர்ச்சின்னு திடீர்னு எழுந்த கிளர்ச்சி ரொம்ப கம்மி தான். சமய தலைவர்கள் மூலமா, ஒவ்வொரு சமயத்த சேர்ந்த தலைவர்கள் தான் இதுக்கு மெயினா வந்து காரணமா அதிகமா இருந்தாங்க மேக்ஸிமம். அதுல பாருவோம். இப்போ ஒவ்வொரு இயக்கமா நம்ம பார்க்க போறோம். அந்த இயக்கம், அத நடத்துனது யாரு? அதோட அந்த இயக்கத்தோட கருத்து, மைய கருத்து என்ன? என்ன போராட்டம் பண்ணாங்க? அதுல என்ன சாதிச்சாங்க? இதுதான் வந்து ஒவ்வொன்னும். சரியா? அதனால நீங்க தனியா ஒவ்வொன்னுக்கும் தனித்தனியா குடுத்துருப்பேன். அப்படியே எழுதிக்கோங்க. அ அதுல இருக்க பாயிண்ட்ஸ மட்டும் தெளிவா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு பாருங்க, ஃபராசி இயக்கம். ஃபராசி இயக்கம் அப்படிங்கிறது வந்து யார் தலைமையில நடக்கப்பட்டுச்சுன்னா, ஹாஜி ஷரியத்துல்லா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஆரம்பிச்சது தான் இந்த இயக்கம். இயக்கம் ஒரு தலைவரோட ஆரம்பிச்சாலே அது மக்கள் கிளர்ச்சி கிடையாது. அது ஒரு போராட்டம் மாரி. ஃபராசி இயக்கம் ஹாஜி ஷரியத்துல்லா அப்படிங்கிறவரு வருஷம் 1818. நம்ம எல்லாருக்கும் 1919 வந்து ரொம்ப தெரியும். முக்கியமானது ஜாலியன் வாலாபாக் நடந்ததுனால. அப்படியேவும் 1818ன்னா என்ன அப்படின்னு நாங்க ஞாபகம் வச்சுக்கணும். எப்பயெல்லாம் 1918 நினைக்கிறீங்களோ, அப்பயெல்லாம் 1818ன்னா ஃபராசி இயக்கம் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்க, முக்கியமா இது யார எதிர்த்து நடந்துச்சு அப்படின்னா, ஜமீன்தார்கள் மற்றும் அ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆங்கிலேயர்களை எதிர்த்து நடந்த ஒரு போராட்டம் தான் இது. இப்ப என்ன ஆயிருதுன்னா, 1839ல 18ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு வருஷமும் எதிர்த்துக்கிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. 39ல இந்த சரியதுல்லா இறந்து போயிர்றாரு. இறந்து போன உடனே அவரோட மகன் டூடுமியான் வந்து இத தலைமையேத்து இந்த இயக்கத்த கொண்டு போறாரு. இந்த டூடுமியானோட கொள்கை, கருத்து என்ன அப்டின்னா, கவர்மெண்ட்டுக்கு இல்ல ராஜாவுக்கோ, இல்ல கிழக்கிந்திய கம்பெனிக்கோ, ஜமீன்தாருக்கோ வரி செலுத்த வேண்டாம். நில வரி கட்டாதீங்க. யாருக்காகவும் நம்ம நில வரி குடுக்கணுன்ற அவசியம் இல்ல. ஏன் அப்டின்னா, நிலம் கடவுளுக்கு சொந்தமானது. ரொம்ப முக்கியமானதுப்பா. அடிக்கடி கேட்பாங்க. நிலம் கடவுளுக்கு சொந்தமானது. அதுக்கு வரி செலுத்த வேணாம்னு சொன்னது யாரு அப்டின்னா, டூடுமியான். வாடகை வரி வசூலிப்பது இறை சட்டத்துக்கு எதிரானது. இப்ப நம்ம சொல்றோம், ஆ நம்மளுக்கு இது எப்படி நிலத்துக்கு வரி குடுக்காம இருக்க முடியும்னு இன்னைக்கு நம்ம நெனைப்போம். ஆனா, நீங்க இப்ப நெனச்சு பாருங்க. இப்ப வானம் இருக்கு, ஸ்கை. இப்ப இந்த ஸ்கைல இவ்வளவு தூரம் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். உங்க வீட்ல உங்க வீட்டுக்கு நேரா இருக்க ஸ்கை அந்த அளவுக்கு தான் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். பக்கத்து மொட்டை மாடி அளவுக்கு கூட மேல நீங்க பட்டம் கூட விடக்கூடாது. இது அவங்களோட இடம். அப்படின்னு வானத்தையும் நம்மளுக்கு வந்து பிரிச்சு குடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? ஸ்கை, ஏரு, சுத்தி இருக்கிற காற்று இது எல்லாமே பிரிச்சு, இது இவ்வளோதான் உங்களுக்கு. இத தாண்டி நீங்க பண்ணக்கூடாதுன்னா. இது என்னடா கொடுமையா இருக்கு. க வானம் அது பாட்டுக்கு இருக்கு. கடவுள் படைச்சத யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஏன்னா வானத்த நம்ம பிரிக்காததுனால அப்படி சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அந்த காலத்துல தண்ணியும் சரி, நிலமும் சரி எதுவுமே பிரிக்கப்படாம தான் இருந்துச்சு. எத யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலான்ற நிலைமை தான் இருந்தது. அப்போ நம்மளோட அப்பாங்கள் காலத்துல தண்ணிய யாராவது காசுக்குன்னு வித்தாங்கன்னா சிரிப்பாங்க. தண்ணிய போய் காசு குடுத்து வாங்குவாங்களான்ட்டு. இன்னைக்கு வாங்குறோம். அதுக்கும் முன்னாடி இருந்த ஜெனரேஷன் என்ன நெனச்சிருக்காங்கன்னா, நிலத்த போய் யாராவது காசு குடுப்பாங்களா? கடவுள் தரைய படைச்சு விட்டுருக்காரு, நிலத்த படைச்சு விட்டுருக்காரு. அவரவர பயன்படுத்திக்க வேண்டியதான். அப்படின்றது தான் அவங்களோட மைண்ட்ல அப்ப இருந்திருக்கும் இல்லையா? ஏன்னா, அப்பயெல்லாம் பட்டா கிடையாது. நிலங்கள பிரிக்கிறது கிடையாது. பத்திரம் பதியிறது கிடையாது. இப்ப தான் அரை அடிக்கும், ஒ 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட அடிச்சுக்கிட்டு பெரிய கொலைகேஸ் வரைக்கும் போயிருது. ஆனா, அப்பயெல்லாம் அப்படி கிடையாது இல்லையா? அப்ப இவங்களுக்கு நிலவரி வாங்குறது வந்து அவ்வளோ தப்பா தெரியுது. அவங்க சிச்சுவேஷன்ல அது கரெக்ட் தான். ஏன்னா நிலங்கள் வந்து கடவுளுக்கு சொந்தமானது. அதை எதுக்கு வந்து நம்ம வரி கட்டணும்னு சொல்லி எதிர்த்து போராடுறாங்க. பாருங்க 1862ல இந்த டூடுமியானும் இறந்து போயிர்றாரு. அவரும் இறந்ததுக்கு அப்புறம் இந்த இயக்கத்த யார் நடத்துனாங்கன்னா, அவரோட பையன் நோவாமியான் தலைமையேத்து நடத்துனாரு. அடுத்து என்னாச்சு? இது எப்படி வந்து அழிஞ்சுச்சுன்னு பெருசா எதுவும் குடுக்கல. இந்த இயக்கத்துல இவ்வளோதான். ஃபர்ஸ்ட்டு வந்து சரியதுல்லா, அதுக்கப்புறம் டூடுமியான், அடுத்து அவரோட பையன் நோவாமியான். இந்த டூடுமியான், நோவாமியான் பேரும் ஒரே மாரி இருக்கனால கன்ஃப்யூஸ் ஆயிரும். நீங்க நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த இயக்கம் இவ்வளோதான். இதுல பாயிண்ட்ஸ் வந்து நீங்க இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட்டு பரசத்தில் வஹாபி கிளர்ச்சி. ஆக்சுவலா கிளர்ச்சி பேர் வந்து வஹாபி கிளர்ச்சி மட்டும் தான். பரசத் அப்படிங்கிறது இடம். அங்க உருவான ஒரு கிளர்ச்சிக்கு பேர் தான் இந்த வஹாபி கிளர்ச்சி. பரசத் அப்படிங்கிற இடத்துல உருவான கிளர்ச்சி. எந்த வருஷம்னா 1827. இந்த ஒவ்வொரு கிளர்ச்சியும் உள்ள இப்ப நம்ம சொல்றோம்ல டூடுமியான் இறந்தது, நோவாமியான் இறந்தது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது 2வது பட்சம் அந்த வருஷம். ஆனா
ஒவ்வொரு கிளர்ச்சியும் ஆரம்பிக்கிற வருஷம், அந்த இயக்கம் உருவான வருஷம் கண்டிப்பா முக்கியம். ஸ்டேட்மெண்ட்டாவோ, மேட்ச் த ஃபாலோயிங்காவோ இந்த கொஸ்டின் வந்துட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நெறைய வருஷங்கள்லாம் கன்ஃப்யூஸ் ஆகுற மாரி இருக்கும். ஏதாவது ஒரு லிங்க் பண்ணி அது அதுக்கு நீங்க வச்சு படிச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கன்ஃப்யூஸ் ஆகாது. பாருங்க, பரசத்தில் வஹாபி கிளர்ச்சி. இத ஆரம்பிச்சது வந்து டீடு மீர். டிடு மீர் அப்படிங்கிறது. டுடு மியான், டிடு மீர் 2ம் ஒரே மாரி வரும். ஆனா கன்ஃப்யூஸ் ஆயிறாதீங்க. அது வந்து ம டிடு மியான் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி எந்த கிளர்ச்சி? ஃபராசி இயக்கத்த ஆரம்பிச்சவரு. இது வஹாபி கிளர்ச்சிக்கு தலைவர் தான் டிடு மீர். யார எதிர்த்து இத ஆரம்பிக்கிறாரு? ஆங்கிலேயர்களையும், நிலப்பிரபுக்களையும் எதிர்த்து உருவான ஒரு கிளர்ச்சி தான் இது. 1827ல வங்காளத்துல வஹாபி போதனைகள்லாம் பண்ணிட்டு இருந்தவர் தான் இந்த டிடுமீர். இவர் வந்து ஒரு இஸ்லாமிய மத போதகரா இருந்தாரு. ஒரு கட்டத்துல இந்த ஜமீன்தார்கள் பண்ற இதெல்லாம் பார்த்து பொறுக்க மாட்டாப்ல. அ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஜமீன்தார்கள்லாம் இந்துக்களா இருந்ததுனால, இவங்க என்ன இதுக்கு ஒரு சாயம் பூசிட்டாங்க அப்டின்னா, இது வந்து ஒரு இந்து எதிர்ப்பு சாயம் பூசப்பட்டது. அப்டின்னா என்னன்னா, அவங்க ஹிந்துஸ் அப்டிங்கிறதுனால தான் நம்மள முஸ்லிம்ஸு நம்ம எது சொன்னாலும் எதுக்குறாங்க. நம்மளோட போ போதனைகளுக்கு எதிரா வந்து அவங்க நம்மள நடத்துறாங்க. அப்டின்ற எண்ணம் அவங்களுக்கு வந்துருச்சு. அத யாரோ கெளப்பி விட்டுருக்காங்க. அ இப்ப இதுலலாம் ஜாதி கலவரங்கள தூண்டி விடுற மாரி, அப்ப யாரோ இத வந்து தூண்டி விட்டுருக்காங்க. நம்ம வந்து இஸ்லாமியர்கள்னால தான், அவங்க இந்துக்கள்னால தான் இப்டி நம்மள வந்து அப்போஸ் பண்றாங்க அப்டின்ற மாரி. ஆனா அது உண்மை கிடையாது. பொதுவா வந்து ஒரு ஜமீன்தார்கள் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா? அப்படிதான் அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் 2மே தப்பு தான். அப்ப இவங்க என்ன பண்றாங்க, அதுக்கு எதிரா வந்து போராட்டம் நடத்துறாங்க. 1831ல நவம்பர் 6ஆம் தேதி புர்னியா அப்படிங்கிற இடத்துல தான் முதல்ல இவங்க கிளர்ச்சி, இவங்களோட அட்டாக். இது டிடுமீரோட அட்டாக்க வந்து பண்றாரு. என்ன சொல்றாரு? ஆங்கில ஆட்சியிலிருந்து விடுதலை என அறிவித்தார். எப்படி நேரு பூரண சுயராஜ்யம் அப்படின்னு அறிவிச்சாரோ, அது மாதிரி அதுக்கு முன்னாடியே 100 வருஷத்துக்கு முன்னாடி 1831லயே டிடுமீர் வந்து ஆங்கில ஆட்சியிலேருந்து நம்ம முழுசா விடுதலை பெற்றுட்டோம்னு சொல்லி, புர்னியா அப்படிங்கிற இடத்துல வச்சு அறிவிச்சிருக்காரு. இது பெரிய பிரச்சனையாயி என்ன ஆயிருது, ஆங்கிலேயர்கள் வந்து அடக்கி ஒடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாரையுமே கிட்டத்தட்ட பாருங்க 50 வீரர்களையும் அவங்க கூட சேர்த்து டிடுமீரும் இறந்துடுறாரு. இந்த ஆங்கிலேயர்களோட அடக்குமுறையில இறந்து போயிடுறாங்க. மத்த எல்லாரையும் நர்கல்பேரியா அப்படிங்கிற இடத்துக்கு நாடு கடத்திடுறாங்க. அந்த காலத்துல நாடு கடத்துறது ஒரு கஷ்டமானா, கஷ்டம் தான். ஒரு நாடு விட்டு ஒரு நாடு போயிட்டா, அவங்க திரும்ப இருந்த இடத்துக்கு வர்றதுக்கே அவங்களுக்கு பல வருஷங்கள் ஆயிரும். அதுக்கு அவங்களுக்கு உணவு வேணும், உடை வேணும், சாப்பாடு வேணும், பணம் வேணும். அதெல்லாம் சம்பாரிச்சுக்கிட்டே அவங்க வந்து இடத்த வந்து அடையறதுக்கே பல வருடங்கள் ஆயிரும். அது வந்து அவங்களுக்கு ஒரு தண்டனை. பல பேரு திரும்ப நாட்டுக்கு வராமவே அப்படியே நாடோடியா அலைஞ்சே இறந்து போயிருவாங்க. இது வந்து வஹாபி கிளர்ச்சி. நீங்க கான்செப்ட்ட தெளிவா ஒரு இத படிச்ச பிறகு, இது இவ்வளோதான், இது இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கன்சாலிடேட் பண்ணி பார்த்துக்கிறணும். இப்ப டிடுமீர்ன்னு ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு. இது வஹாபி கிளர்ச்சி. 1827ல பரசத் அப்படிங்கிற இடத்துல நடந்ததுனால, இது பரசத்தில் வஹாபி கிளர்ச்சின்னு சொல்றாங்க. இவர் ஒரு இஸ்லாமிய மத போதகரா இருந்து அங்க போதனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்க வந்து ஜமீன்தார்கள் வந்து இந்த நில வரியெல்லாம் வசூல் பண்றத பார்த்துட்டு, கோவப்பட்டு அந்த மக்கள் கூட சேர்ந்து இவரும் அவங்க எல்லாரையுமே அவங்கள எதுக்க சொல்லி இவர் சொல்றாரு. அவங்கலாம் ஹிந்துஸ்ன்றனால இவங்க வந்து இது இந்து, முஸ்லீம் கலவரமா மாத்திர்றாங்க. புர்னியான்ற இடத்துல வச்சு ஆங்கிலேய ஆட்சியிலேருந்து நம்ம விடுதலை பெற்றோம்னு சொல்றாரு. ஆனா, அவங்க வந்து அடக்கி ஆ டிடுமீர் கூட இன்னும் 50 பேரையும் சேர்த்து கொன்னுடுறாங்க. மிச்ச பேரெல்லாம் நர்கல்பீரியாவுக்கு நாடு கடத்திடுறாங்க. இவ்வளோதான். இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன இதையும் நீங்க ஒரு 1 மினிட் ஸ்டோரி மாரி சொல்லி பார்த்துக்கிறணும். ஓகே. அடுத்தது பாருங்க. பழங்குடியினர் கிளர்ச்சி. இதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது எல்லாமே, இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் சமய புரட்சிகள். அதாவது சமயத்த சார்ந்த அ அ இயக்கங்கள். ஓகேவா? இப்போ பார்க்குறது வந்து பழங்குடியினர்களோட கிளர்ச்சி. பழங்குடியினரே எல்லாரும் ஒரே ஆள் கிடையாது. ஒவ்வொரு ஏரியால இருக்கிற பழங்குடியினரும் வேற வேற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்கும். அது மாதிரி நெறைய பழங்குடியினர் வந்து கவர்மெண்ட்ட எதிர்த்து போராட்டம் பண்ணியிருந்திருக்காங்க. பிரிட்டிஷையும், இந்தியன் கவர்மெண்ட்டையும் தான். கவர்மெண்ட் இல்ல. அந்த காலத்துல ராஜாக்கள். பாருங்க, எதுக்காக இந்த பழங்குடியினர் கிளர்ச்சி பொதுவா உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, வனங்களை வர்த்தகமயமாக்கியதால். எது? காடுகள பூரா அழிச்சு பிசினஸ்க்கு மாத்த ஆரம்பிச்சாங்க. பிரிட்டிஷ் உள்ள வந்த பிறகு தான் இந்த பிளான் எல்லாம். அவங்க சொல்லிக் குடுத்து தான். இத இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலான்னு. வனங்கள அழிக்க ஆரம்பிச்சதுனால இவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா இவங்களோட வாழிடமே வனங்கள் தான். அடுத்தது
வட்டிக்கு பணம் கொடுப்போர், அப்புறம் வர்த்தகர்கள், ஒப்பந்தக்காரர்கள் இவங்களையெல்லாம் எதிர்த்து போராட்டம் பண்றாங்க. ஏன்னா வட்டிக்கு பணம் குடுத்துட்டு திரும்ப அவங்கள பணத்த வந்து கேட்டு டார்ச்சர் பண்றது. வர்த்தகர்கள், அந்த பிசினஸ் மேன்லாம் வருவாங்கல்ல, அவங்க வந்து இவங்க கிட்ட வந்து ஒரு அக்ரீமெண்ட் போட்டு வச்சுக்கிட்டு, அதுபடி எங்களுக்கு வந்து நீங்க பொருட்கள அனுப்பணும்னு சொல்லி, ஒரு வேளை ஏதோ ஒரு சூழ்நிலையில மழை பெய்யல, அந்த வாட்டி கஷ்டமாயிருச்சுனா கூட விடுறது கிடையாது. அதுக்கு பணம் வட்டி மேல வட்டி போடுறது இப்படி. ஒப்பந்தக்காரர்கள் அந்த அக்ரீமெண்ட் பேஸ்ல வர்றவங்க இப்படி. இவங்கள கஷ்டப்படுத்தின எல்லாரையும் எதிர்த்து கோவத்துல உருவான கிளர்ச்சிகள் தான் இது. அப்புறம் இன்னொரு வந்து ஏன் அப்படின்னா, இடம்பெயர் வேளாண்மை முறை. இடம்பெயர் வேளாண்மை முறைய பயன்படுத்திக்கிருந்தவங்க தான் இவங்க. இது ரீசன் கிடையாது. பழங்குடியினர் எப்படி வேளாண்மை செய்வாங்கன்றத இங்க போட்டிருக்கோம். இடம்பெயர் வேளாண்மை முறை. ஒரு இடத்துல இருப்பாங்க. அ அந்த இடத்துல வந்து விவசாயம் பண்ணி ஒரு ஒரு 2 வருஷம் அந்த மாதிரி குடிசை போட்டு அங்கேயே தங்கி, அந்த ஏரியால விவசாயம் பண்ணுவாங்க. பண்ணி அவங்க எடுத்துட்டு, எப்ப அந்த நிலம் வந்து திரும்ப விவசாயம் பண்ண முடியாது, கொஞ்சம் அதில இருக்க சத்துக்கள் எல்லாமே குறைஞ்சிருச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருதோ, என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப மாதிரி நிலத்த திரும்ப உழுது, டிராக்டர வச்சு உழுது, அந்த நைட்ரஜன் கம்மியாயிருச்சா, பாஸ்பரஸ் கம்மியாயிருச்சா, யூரியா கம்மியாயிருச்சான்னு பார்த்து உரம் போட்டு, அந்த மண்ணோட சத்துக்கள திரும்ப கொண்டு வந்து, திரும்ப விவசாயம் பண்றது கிடையாது அந்த காலத்துல. ஏன் அப்டின்னா, நம்மளுக்கு இந்த காலத்துல இருக்கிறதே அந்த நிலம் தான். எனக்கு இந்த நிலம் சரியில்லன்னு பக்கத்து நிலத்துல போய் நான் விவசாயம் பண்ணா, என்ன பக்கத்து நிலத்துக்காரன் விட்டுருவானா? விடமாட்டான். அப்ப நான் என்னோட இருக்கிற நிலத்தவே தான் திரும்ப கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை. ஆனா, அந்த காலத்துல அப்படி கிடையாது. அவங்களுக்கு அந்த காடே சொந்தம். இந்த இடத்துல இருப்பாங்க. இங்க முடிஞ்சிருச்சா, அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு வேற இடத்துக்கு போயிருவாங்க. அப்போ அவங்க காட்டவே அழிக்கிறாங்களா? காட்டோட மண் வளத்தையும் கெடுக்குறாங்களான்னா, அப்படியெல்லாம் கிடையாது. இவங்க ஒரு 2 வருஷம், 2 வருஷமா இந்த காடு முழுக்க சுத்தி, அந்த ஃபர்ஸ்ட்டு பண்ண இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு ஜெனரேஷனுக்கு மேல ஆயிரும். அப்போ என்ன ஆகும்னா, திரும்ப திரும்ப அந்த இலை மக்குகளும், பறவைகளோட கழிவுகளும், விலங்குகளோட கழிவுகளும் அந்த மண்ல பட்டு, பட்டு, பட்டு மறுபடியும் எல்லா சத்துக்களும் அந்த மண்ணுக்கு வந்திருக்கும். புரியுதா? அவங்க வந்து எந்த டேமேஜும் பண்ணல. மண்ணுக்கோ, நிலத்துக்கோ. அந்த இடத்துல இருக்கிறத பயன்படுத்திட்டு அடுத்த இடத்துக்கு போயிர்றாங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து பழங்குடியினரோட வேளாண்மை முறை. இப்படிதான் இருந்துச்சு. சரி. இப்போ என்னென்ன கிளர்ச்சி நடந்துச்சு? இதுல இருக்க 3 கிளர்ச்சியில கொஸ்டின் வராம இருந்ததே கிடையாது ஜிகேல. நீங்க ஒரு வாட்டி இத படிச்சதுக்கு அப்புறம் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ பாருங்க. அப்ப தோணும். ஆமால்ல இந்த கொஸ்டின் இருக்குல்ல அப்படின்னு நீங்களே யோசிச்சு பார்ப்பீங்க. சரி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து கோல் கிளர்ச்சி. கோல் கிளர்ச்சி வந்து நடந்த வருஷம் 1831. 31லேருந்து 32 வரைக்கும் நடந்தது தான். மெயினா வந்து 1831 தான். ஏன்னா அப்பதானே ஆரம்பிச்சுச்சு. அதனால 1 வருஷமா இருந்தா இப்படியே குடுப்பாங்க. 2ம் குடுக்கறதா இருந்தா 31 டூ 32ன்னும் குடுப்பாங்க சம்டைம்ஸ். 31 தான் இதோடது. நீங்க பாருங்க கோல்னா என்ன? குச்சின்னு தானே நம்ம கோல்ன்னு சொல்லுவோம். அப்போ குச்சி எப்படி இருக்கும்? நீட்டமா இருக்கும் 1. அப்போ 1ல முடியும். அப்ப ஆப்ஷன்ல இருக்க எந்த ஆன்ஸர்ல 1ன்னு முடியுதோ, அது கோல் கிளர்ச்சின்னு எடுத்துக்கோங்க. அதையும் தாண்டி 2, 3 இதுக்கு 1ன்னு குடுத்துருந்தாங்கன்னா, நீங்க ஆன்ஸர கரெக்ட்டா தான் பார்த்து தான் பண்ணணும். சரியா? கோல் கிளர்ச்சினாலே அந்த 1ன்னு வரும்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் உங்களால எலிமினேட் பண்ண முடியும். இந்த கோல் கிளர்ச்சின்னு ஏன் வந்துச்சு? கோல் அப்படிங்கிறது ஒரு வகை இனத்த சேர்ந்தவங்க. பழங்குடியினர்களே தோடர்கள், காடர்கள் நம்ம நெறைய படிக்கிறோம்ல. அது மாரி கோல் அப்படிங்கிற வகைய சேர்ந்த ஒரு இனத்த சேர்ந்தவங்க தான் இவங்க. அவங்க கிளர்ச்சி பண்ணதுனால, அதுக்கு அந்த பேர் வந்திருக்கு. பாருங்க. எந்த ஏரியாவ சேர்ந்தவங்க, எங்க பிரச்சனை பண்ணாங்கன்னா, சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூ அப்படிங்கிற பகுதியில வாழ்ந்தவங்க தான் இவங்க. அங்க தான் இந்த கிளர்ச்சியும் நடக்குது. இவங்களுக்கு தலைமை தாங்கி இத நடத்துனது பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் அப்படிங்கிற 2 பேரு. பிந்த்ராய், சிங்ராய். பாருங்க ரீசன் என்ன அப்படின்னா, அதிக வட்டிக்கு கடன் கொடுத்தல், பழங்குடியினரை கட்டாயப்படுத்தி வெளியேற்றுதல். அதிக வட்டிக்கு கடன் குடுத்துட்டு, திரும்ப அந்த வட்டியும், அதையும் அவங்கனால விவசாயம் பண்ணி கூட கட்ட முடியாது. அந்த வட்டி மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். கடன் மட்டும் குறையவே குறையாது. அந்த மாதிரி இவங்கள கொடுமைப்படுத்துனதுனால, அ எதிர்த்து பண்ணாங்க. அது மாரி கட்டாயப்படுத்தி நீங்க இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனாலயும் இந்த பிரச்சனை வந்துச்சு. மேளங்கள் முழங்கி அம்புகள் எய்து எதிர்ந்தனர். இது ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. மேளங்கள் முழங்கி, அதாவது அவங்க வந்து புரட்சி ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றத காட்டுறதுக்கு, அந்த மேளங்கள் அவங்க ஒரு இது மாரி வச்சிருப்பாங்கல்ல. தார மாரி. அ அத வச்சு அடிப்பாங்க பயங்கர சவுண்டா. அதே மாதிரி எதிரிகள் மேல விடாம சரமாரியா அம்புகள் எய்யிறது. இதுதான் அவங்களோட எதிர்ப்பே. யார எதிர்த்து? அரசு அதிகாரிகள், வட்டிக்கு பணம் குடுக்குறவங்க எல்லாரையும் எதிர்த்து தான் இவங்க பண்றாங்க.
அவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க பக்கத்துல இருந்த அரண்மனைய அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழ கொண்டு வந்துர்றாங்க. அ சுதந்திர அரசு. அதாவது எங்களோட காட்ட நாங்களே ஆட்சி பண்ணிக்குவோம். யாரும் எங்களுக்கு தேவையில்ல. அப்படிங்கிற இத வந்து பிளான் பண்ணி தான் இவங்க இந்த புரட்சியே பண்ணாங்க. இந்த கிளர்ச்சியே பண்ணாங்க. பட் என்னன்னா, பிரிட்டிஷ் இவங்களையும் கண்ட்ரோல் பண்ணி அந்த கிளர்ச்சிய வந்து முறியடிச்சுட்டாங்க. இந்த மாரி கிளர்ச்சிகளுக்கெல்லாம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, வருஷம் தெரியணும். அது எந்த ஏரியாவுல நடந்துச்சு? யாரு தலைமை தாங்குனாங்க? இது உங்களுக்கு மெயினா தெரியும். பாருங்க அடுத்தது சாந்தலர்களின் கிளர்ச்சி. சாந்தலர்கள். பாருங்க இதுல கொஞ்சம் இதா இருக்கு. சாந்தலர்கள்ன்னு எழுதிக்க இல்ல சந்தாளர்கள்ன்னு கேட்பாங்க. சாந்தலர்கள்ன்னு கேட்பாங்க. எல்லாமே ஒண்ணுதான். சாந்தலர் கிளர்ச்சி. சாந்தலர் கிளர்ச்சி வந்து 1855 வருஷம். வருஷப்படி வருது பாருங்க. ஆர்டர் படி. வந்து வஹாபி 1827. அடுத்தது வந்து கோல் கிளர்ச்சி 1831. இது வந்து 1855. அப்படி வரிசையா இன்கிரீஸ் ஆயிட்டே போதும். அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. பாருங்க இது வந்து ராஜ்மஹால் அப்படிங்கிற பகுதிய விட்டு அவங்கள கம்பல் பண்ணி வெளியேற்றப்பட்டதுனால நடந்த பிரச்சனை. எதுக்காக வெளியேத்துனாங்க? ரயில்வே கட்டுமான பணிக்காக. அங்க வந்து ரயில்வே வந்து கட்டணும். அதுக்கான ட்ராக் போடணும்னு சொல்லி, அங்க வாழ்ந்துட்டு இருந்த இவங்கள பூரா அந்த ராஜ்மஹால்ங்கிற பகுதிய மலைய விட்டு வெளியேத்திருக்காங்க. அதனால கோபம் வந்து இந்த புரட்சி வந்து நடந்திருக்கு. இது பாருங்க. அ இது வந்து தலைமை தாங்குனவங்க யாரு அப்டின்னா, 2 பேர் இருப்பாங்க. சரி, இது அதுக்கு முன்னாடி சொல்றேன். 1854ல சமூக கொள்ளைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருந்தவங்க தான் இந்த பீர் சிங் அப்படிங்கிற ஒரு தலைமையில சமூக கொள்ளை. கொள்ளைனா என்ன அப்டின்னா, அந்த வழியா போற இந்த பெரிய பெரிய பிசினஸ்மேன், வர்த்தகர்கள், ராஜாக்கள் இவங்கலாம் போவாங்க இல்லையா? பார்த்தாலே தெரியும் அவங்கலாம் பெரிய ஆளுகன்னு. அப்படி ஆளுகள வந்து வழிமறிச்சு அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கொள்ளையடிக்கிறது தான் இவங்களோட வேலையே. ஏன் அப்டின்னா, அவங்கலாம் ஊர கொள்ளையடிச்சு தானே சம்பாரிக்கிறாங்க அப்டின்ற எண்ணம் அவங்களுக்கு. கஷ்டப்படுறவங்களுக்கு குடுக்குறதுல என்ன தப்பு அப்டின்ற மாரி. பாருங்க பீர் சிங்ன்றவர் தான் இதுக்கு தலைமை தாங்கி இந்த கொள்ளைகள்ல வந்து ஈடுபட்டிருக்காரு. இப்ப இது என்ன ஆயிடுறாங்கன்னா, இதனால அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இந்த பீர் சிங்க ஒரு கட்டத்துல. இந்த பீர் சிங் தான் இந்த கூட்டத்துக்கே, இந்த சாந்தலர்கள் கூட்டத்துக்கே பெரிய தலைவர், கடவுள் மாரி. இவர வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, அரெஸ்ட் பண்ணி ஜமீன்தாரி நீதிமன்றம்னு ஒரு நீதிமன்றத்துல வச்சு விசாரிக்கும்போது, இவர ரொம்ப அசிங்கப்படுத்திடுறாங்க. ரொம்ப அவமானப்படுத்தினதுல கோவப்பட்டு தான், அத எதிர்த்து நடந்தது தான் இந்த சாந்தலர் கிளர்ச்சி. பாருங்க இதே சந்தாளர்கள் குரூப்ல இருந்தவர் தான் 2 பேரு. சித்து, கனு. சித்து, கன்னுன்னு ஒரு சில நேரம் சொல்லுவாங்க. கணுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்க எப்படி பேர் குடுத்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. சித்து, கனு அப்படிங்கிறவங்க 2 பேரு. 2 பேருமே அண்ணன், தம்பி தான். சித்து, கனு. 2 பேரும் அண்ணன், தம்பி இல்லையா? அதனால இந்த வருஷம் பாருங்க அதோட லிங்க் பண்ணிக்கங்க. 5, 5 ட்வின்ஸ் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க அண்ணன், தம்பியா இருந்தாலும் சரி, எப்படியோ பிரதர்ஸ் தானே 2 பேரும். பிரதர்ஸ் தான். அதனால 5, 5 2 பேரும் ஒரே மாரி. அண்ணன், தம்பி. 5, 5 கோல் கிளர்ச்சின்னா 1. சித்து, கனுனா 5, 5 2 பேர் தலையிடுறாங்கல்ல, அதனால அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1855 ஜூன் 30ல நடந்தது தான் இந்த போராட்டம். எப்படி நடந்துச்சு அப்படின்னா, இந்த சித்து, கனு 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, மக்கள் கிட்ட வந்து எல்லாரும் இப்படி அவங்களோட தலைவர வந்து இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு கோவத்துல இருக்காங்க. அப்ப வந்து இவரு வந்து பேசுறாங்க. அதாவது, "தலைமை தாங்க கடவுளிடமிருந்து தேவ செய்தி வந்தது. உங்களுக்கு தலைமை தாங்கி, அவங்கள எதிர்த்து போராடுறதுக்கு எங்க 2 பேருக்கும் கடவுள் வந்து கனவுல தேவ செய்தி சொன்னாரு." என்ன சொன்னாரு? இந்த மகாஜனங்களையும், தரோகாக்களையும் அழிக்க முடிவு பண்ண சொன்னாரு. தரோகாக்கள்னா யாரு அப்டின்னா, காவல்துறை அதிகாரிகள தான் தரோகாக்கள்ன்னு சொல்லுவாங்க. இந்த காவல்துறை அதிகாரிகளையும், ஜமீன்தார்கள் அதாவது மகாஜனங்களையும் கொல்றது. மகாஜன்னா அந்த காலத்துல பெரிய பெரிய ராஜாக்கள், சிற்றரசர்கள் அந்த மாதிரி. கொல்றதுக்கான உத்தரவு எனக்கு கடவுள்கிட்டேருந்து எங்க 2 பேருக்கும் வந்திருக்கு. நாங்க தான் உங்கள வழி நடத்த போறோம். அப்போ, அ எல்லாருமே அந்த பிரிட்டிஷ் கிட்டயும், பெரிய பெரிய ஆளுகட்டயும் இருக்கிற துப்பாக்கிகள், இதுக்கு மிஷின் கன்னுக்கு தானே பயப்பட்டாங்க. இப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள எதிர்த்து போராடுறதுக்கு வந்து இவங்களுக்கு தைரியத்த குடுக்குறதுக்காக, இவங்க என்ன பண்றாங்கன்னா, எங்ககிட்ட கடவுள் சொல்லிட்டாரு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. மக்கள் வந்து எவ்வளோ அறியாமையில இருந்திருக்காங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பாருங்க. அவர்களின் எதிரிகளின் குண்டுகள் நீராக மாறிவிடும். நீங்க எங்கள நம்பி தைரியமா வாங்க. கடவுளே தான் எங்களுக்கு சொன்னாரு. உங்கள தலைமை தாங்கி போய் போராட்டம் பண்ண சொல்லி எதிர்த்து. அப்படியே அவங்க நம்மள எதிர்த்து சுட்டா கூட, அந்த குண்டுகள் எல்லாம் தண்ணீயா மாறி,
நம்ம மேல எதுவுமே படாது. நம்ம சாக மாட்டோம்ன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் கூட்டிட்டு போயிருக்காங்க. பாருங்க விஷம் தடவிய அம்புகள், கோடாரிகள், கத்திகளுடன் பாகல்பூர் மற்றும் ராஜமஹாலை நோக்கி சென்றனர். அப்ப அந்த காலத்துலலாம் அம்புகள்ல விஷம் தடவுது. ஏன்னா, ஒரு அம்பு ஒருத்தர் மேல எய்யறதுனால உடனே செத்துற போறது கிடையாது. எல்லாராலயும் குறி பார்த்து அவ்வளோ தூரத்துல அக்யூரேட்டா வந்து மெயினான பார்ட்ல எரிஞ்சு கொல்ல முடியாது. கரெக்ட்டா நெஞ்சில எரியிறது, தலையில எரியிறது அப்படி பண்ண முடியாது இல்லையா? அப்ப தூரத்துல இருந்து சரம் மாரியே குத்து மதிப்பா எரியும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, விஷம் தடவி எரியும். அப்ப உடம்புல எங்கன பட்டாலும், அது உடம்பு முழுக்க பரவி அவங்க இறக்குறது உறுதி. இது வந்து அவங்களோட பிளானு. மிகஸ் ஆனா, இந்த ராஜ்மஹால் பகுதிய நோக்கி போனாங்களா? ஆனா, அங்க போன இடத்துல என்ன ஆகுது? பண்ண முடியல. பிரிட்டிஷ் தான் ஜெயிக்கிறாங்க. பாருங்க சித்துவும் இறந்து போயிறாரு, கனுவும் இறந்து போயிறாரு. அத விட ரொம்ப கொடும, அவர் கூட போன 25,000 கிளர்ச்சியாளர்கள் இறந்து போயிர்றாங்க. ஏற்கனவே யாரு? அ டிடுமீர்ன்றவர் கூட போயி 50 வீரர்கள் இறந்தாங்க. அத கம்பேர் பண்ணும்போது இங்க பாருங்க 25,000 பேருனா சும்மாவா? இந்த சித்து, கனுவும் திடீர்னு அவங்க எடுத்த ஒரு முடிவுனால யோசிக்காம, இது வந்து எவ்வளோ பெரிய தப்பான ஒரு விஷயமாயிருச்சு. அடுத்தது இந்த 1800 இந்த இவ்ளோ பேர் இறந்ததுனால பெரிய பிரச்சனையாயி இந்தியா முழுக்க இது ஒரு ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. அப்ப 1855ல என்ன பண்றாங்கன்னா, மறுசீரமைப்பு சட்டத்த பிரிட்டிஷ் கொண்டு வராங்க. சாந்தல் பர்கானா அப்படிங்கிற ஒரு தனி மண்டலத்தவே உருவாக்கி, அவங்களுக்கு உங்களுக்கு தேவையானத நாங்க செஞ்சு குடுக்குறோம் அப்படின்ற மாரி சொல்லி உருவாக்கி குடுத்தது தான். இந்த சாந்தல் பர்கானா தனி மண்டலம் உருவாக்குனதுக்கு காரணமே, இந்த சித்துவும், கனுவும் பண்ண போராட்டம் தான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்த கிளர்ச்சி வந்து முண்டா கிளர்ச்சி. முண்டா கிளர்ச்சியும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு தான். முண்டா கிளர்ச்சி இது எங்க நடந்துச்சு அப்டின்னா, ராஞ்சி அப்படிங்கிற இடத்துல நடந்தது தான். முண்டா இனத்த சேர்ந்த மக்கள் நடத்தின ஒரு கிளர்ச்சி. வருஷம் 1889. இந்த கிளர்ச்சி அந்த முண்டா கிளர்ச்சிய ஒலுக்குலன் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இருக்கிற கிளர்ச்சி இதுவரைக்கும் நடந்துச்சு இல்லையா? நம்ம பார்த்தோம்ல. அதிலேயே வச்சு பெரிய கலகம் அப்டின்னா, இந்த முண்டா கிளர்ச்சி தான். உலுக்குலன் அப்டின்னா பெரிய கலகம்னு அர்த்தம். மிகப்பெரிய கிளர்ச்சின்னு அர்த்தம். அதாவது கூட்டாக நிலம் வைத்து குன் கட்டி அப்டின்னு சொல்லுவாங்க. முறையில் விவசாயம் செய்பவர்கள் தான் இந்த முண்டா இன மக்கள். எப்டின்னா, அவங்க தனித்தனியா ஒவ்வொருத்தரும் விவசாயம் பண்ண மாட்டாங்க. ஒரு நிலத்துல அங்க இருக்கிற 100 பேர், 200 பேர் இருக்காங்கன்னா, அந்த 200 பேரும் போய் வேலை செய்வாங்க. ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சு, அதுல வர்ற லாபத்த எல்லாரும் பிரிச்சுக்கிருவாங்க. கூட்டாக தான் நிலம் வச்சு. இதுதான் இவங்களோட முக்கியமானதே. இந்த முண்டா இனத்த சேர்ந்த மக்களோட முக்கியதே இதுதான். இப்ப என்ன பண்ணாங்கன்னா, இத வலுக்கட்டாயமா இவங்கள கொத்தடிமைகளா பணியிலே இழுத்துட்டு போனாங்க. இவங்கலாம் நல்லா விவசாயம் பண்ணி, குரூப்பா சேர்ந்து பண்றத பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா, இவங்கள அவங்களோட தோட்டங்கள்லயும், இதுகள்லயும் வேற இப்ப இலங்கை மாரி வேற நாடுகள்ல கேட்பாங்க இல்லையா? அப்படி வேற நாடுகளுக்கு கொத்தடிமைகளா வந்து கம்பல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது அவங்களுக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாம, ஊழல் காவல்துறையினர். காவல்துறையினரே லஞ்சம் வாங்கிட்டு இவங்கள ஏமாத்துறது, நீதி கிடைப்பதில் தாமதம், சிக்கல். இவங்க போய் நீதி கேட்டு போனாலும் இவங்களுக்கு நடக்காம போறது. கிறிஸ்தவ சமய பரப்பாளர்கள். அந்த டைம்ல கொஞ்சம் அந்த கிறிஸ்டியானிட்டிய பரப்புறவங்க வந்து, பிரிட்டிஷ்னாலே அவங்க கிறிஸ்டியானிட்டிய வந்து அதிகமா போதிப்பாங்க இல்லையா? அவங்க இங்க வந்து அந்த கிறிஸ்தவத்த பரப்புறதுக்காக போதனை பண்றது, வலுக்கட்டாயமா ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்கள வந்து ஃபாலோ பண்ண சொல்றது. இத எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கல. இது எல்லாமே கோவமா மாறி ஒரு கட்டத்துல அவங்கள எதிர்த்து போராட்டம் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்கள கொண்டு வருது. பாருங்க பிர்சா முண்டா. இதுல தலைவரா வந்து பிர்சா முண்டா தான் வந்து இவங்களுக்கு தலைவரா வந்து ஆகுறாரு. அவரும் இதே மாரி தான். எப்படி சித்து, கனு சொன்னாங்களோ, அது மாரி தம்மை கடவுளின் தூதர் அப்படின்னு அறிவிக்கிறார். ஏன்னா மக்கள் எல்லாம் பயப்படுவாங்க இல்லையா? ஒருத்தவங்கள எதிர்த்து போறதுக்கு 50,000 பேர், 1,00,000 பேர் திரளணும்னா, 1,00,000 பேரும் ஒருத்தர் சொல்றத எப்படி கேட்பாங்க? ஏன்னா அங்க போனா உயிருக்கே உத்தரவாதம் கிடையாதுன்னும் போது எப்படி வருவாங்க? அப்ப அவங்கள நம்பிக்கை ஊட்டுறதுக்காக அவங்க இந்த மாதிரி சில பொய்யான விஷயங்கள சொல்லியிருக்கலாம். பாருங்க. தம்மை கடவுளின் தூதர் அண்ட வெளியின் அதீத சக்திகளின் மூலம் தீர்வு காணப் போவதாக சொல்லி. இந்த அண்ட வெளியில அந்த அதீதமான சக்திகள் இருக்கு எனக்கு. அது மூலமா நான் இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண போறேன். நான் வந்து கடவுளால அனுப்பப்பட்ட ஒரு தூதர். அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு. மக்களின் அரசை நிறுவப் போவதாக. இங்க இருக்கிற எல்லா கவர்மெண்ட்டையும் அடிச்சு நொறுக்கிட்டு,
அழிச்சிட்டு மக்களோட அரசா இத நான் மாத்தப் போறேன்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு. இதுக்கான கூட்டங்கள் எல்லாமே எப்பயுமே இரவு கூட்டங்கள் தான் அதிகமா போடுவாங்க. இரவு நேரங்கள்ல கூட்டங்கள் போட்டு இத பத்தி பேசுனாங்க. 1889 டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு இந்த வன்முறைய வந்து அவங்க கையில எடுக்குறாங்க. 1900 அப்ப இருந்து இவங்க வன்முறை பண்ணிட்டே அப்பப்ப புரட்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. 1900ல கிட்டத்தட்ட 11 வருஷம் கழிச்சு பிர்சா முண்டாவ கைது பண்ணி ஜெயில்ல போட்டுர்றாங்க. அப்படியே ஜெயில்லயே அவர் இறந்தும் போயிர்றாரு. இவர் இறந்ததுக்கு அப்புறம் இன்னும் அதிகமா பிரச்சனை ஆகுது. அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் சமாதானப்படுத்துறதுக்காக தான் இந்த சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டமே வந்துச்சு. இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஒண்ணு வருஷம் கேட்பாங்க. இல்ல யாரோட கிளர்ச்சினால இது உருவாச்சுன்னு கேட்பாங்க. அ சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் உருவானது 1908. அதே மாதிரி சாந்தல் பர்கானா தனிமண்டலம் சாந்தல் பர்கானா தனிமண்டலம் உருவானது வந்து சாந்தல் பர்கானா உருவானது 1855ல மறுசீரமைப்பு சட்டத்து மூலமா. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் உருவானது 1908ல பிர்சா முண்டா இவங்களோட போராட்டத்தின் மூலமா. புரியுதா? அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தது மத இயக்கங்கள் 2 பார்த்தோம். வஹாபி இயக்கம், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இவர் ஆரம்பிச்சாரு இல்லையா? பராசி இயக்கம் அது 2ம். அதுக்கப்புறம் நம்ம இவங்க பழங்குடியினர்கள் பண்ண 3 கிளர்ச்சி பார்த்தோம். கோல் கிளர்ச்சி, சந்தாலர் கிளர்ச்சி, முண்டா கிளர்ச்சி. இப்ப இந்த லெசன்ல இன்னும் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது வந்து 1857 பெருங்கலகம் நடந்துச்சு இல்லையா? அந்த 57 பெருங்கலகம், அத ஒட்டி என்னென்ன கிளர்ச்சி நடந்துச்சு அப்படின்றத அடுத்த பார்ட்ல பார்ப்போம். என்ன சின்ன லெசன் தான். ஒரு 1/2 மணி நேரம் தான். தொடர்ந்து எடுத்தா ஒரு 1 1/4 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் வரும். உங்களுக்கு அது கொஞ்சம் போர் அடிக்குமேன்னு 2 பார்ட்டா நான் போடுறேன். ஓகே செகண்ட் பார்ட்ல இதோட ரிமைனிங்க வந்து பார்த்துக்கலாம். தேங்க் யூ. பை.